இமயமலையின் மத்தியில் மனிதர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வீக ரகசியம் 1000 ஆண்டுகளாக மறைந்து கிடக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 11,000 அடிக்கும் மேல் அமைந்துள்ள கேதார்நாத் உலகின் மிக புனிதமான சிவஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மகாபாரத போருக்குப் பிறகு பாண்டவர்கள் தங்கள் பாவ நிவர்த்திக்காக சிவபெருமானை தேடி இமயமலையை அடைந்தனர். ஆனால் சிவபெருமான் அவர்களிடமிருந்து மறைவதற்காக காளை வடிவம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த காளை பூமிக்குள் மறையும்போது அதன் முதுகு பகுதி வெளிப்பட்ட இடமே இன்று கேதார்நாத் என்று அழைக்கப்படுகிறது. சிமெண்ட் இல்லாமல் மிகப்பெரிய கற்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் 1000 ஆண்டுகளாக பனி, புயல், நிலநடுக்கம் அனைத்தையும் தாங்கி நிற்கிறது. 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் இந்த ஆலயத்தை புதுப்பித்ததாகவும் அவரது சமாதி இங்குள்ளதெனவும் நம்பப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் கேதார்நாத் முழுவதும் அழிந்துவிடும் நிலையில் இருந்தது. ஆனால் ஒரு மிகப்பெரிய பாறை கோளின் பின்னால் வந்து நின்றதால் வெள்ள நீர் 2ஆக பிரிந்து ஆலயம் காப்பாற்றப்பட்டது. இது வெறும் பழமையான கோவிலா அல்லது இமயமலையில் மறைந்திருக்கும் தெய்வீக சக்தியின் சாட்சியா? கேதார்நாத் இன்று வரை ஒரு தீராத மர்மமாகவே உள்ளது.